அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். புரட்டாசி மாதம் பிறந்திருக்குங்க. ஜோதிடத்தின் கிரகங்களின் ராஜாவாக கருதப்படுபவர் அப்படின்னு சொன்னா சூரிய பகவான் அப்படின்னு சொல்லலாம். இந்த சூரியன் ஒரு ராசியில ஒரு மாதம் வரைக்கும் இருப்பாரு. இப்படி சூரியன் ஒவ்வொரு மாதமும் ராசியை மாற்றும் போதுதான் தமிழ் மாதங்கள் பிறக்குதுங்க. அந்த வகையில சூரியன் செப்டம்பர் 17ஆம் தேதி கன்னி ராசிக்குள்ள நுழைந்திருக்காரு. இப்படி கன்னி ராசியில சூரியன் செல்லும் போது பிறக்கக்கூடிய மாதமாக திகழக்கூடிய புரட்டாசி மாதத்துல சூரியன் கன்னி ராசிக்குள்ள நுழைவதால அதனுடைய தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலையுமே தென்படும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த புரட்டாசி மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு கிரகங்களினுடைய அதிரடியான மாற்றங்கள் சேர்க்கைகள் ஏற்படவிருக்கிறதுங்க. சனி மற்றும் சுக்கிரனினுடைய இணைவு, சனி மற்றும் புதன் மற்றும் குரு பகவானினுடைய சேர்க்கை போன்றவை நிகழ்வதால் சில கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே சுப பலன்களை ஏற்படுத்தலாம் அல்லது அசுப பலன்களையும் ஏற்படுத்தலாம். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி 20 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற போகிறது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அந்த மாற்றம் தங்களுக்கு அனுகூலத்தை தருமா, எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. பொதுவாக இந்த நேரத்தில் நீங்கள் எதுலேயுமே நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிதானமாக நீங்கள் செயல்படலை அப்படின்னா தேவையில்லாத சிக்கல்களை சிக்கிக்கொள்ள வாய்ப்பாக அமைஞ்சிடும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. அதே மாதிரி கையில் இருக்கக்கூடிய பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். மூன்றாவது நபரிடம் ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது ஒன்றுக்கு பல முறை சிந்திக்க பாருங்க. உடன் இருக்கும் நண்பர்களே தங்களுக்கு துரோகம் செய்யவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் கவனமாக இருக்க வேண்டுங்க. முதலீட்டில் நிதானம் தேவை. வேலையிலையும் வியாபாரத்திலையும் அனுசரணையும் தேவை. குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபப்பட வேண்டாம். அதே போல் இந்த காலம் கொஞ்சம் அதிரடியான ஒரு காலமாகவே இருக்குங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட தங்களுக்கு முன்கோபம் அதிகமாக வெளிப்படும். சின்ன சின்ன விஷயத்தை கூட பேசியே பெருசாக மாற்றிடுவீங்க. இதனால் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழிலுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மனதை அமைதிப்படுத்துங்க. அதே போல் இந்த காலம் ஓரளவுக்கு நன்மையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலங்க. புது முயற்சிகள் ஓரளவுக்கு தங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல வாய்ப்புகள் தங்கள் வீட்டு வாசல் கதவை தட்டும். வேலையிலையும் வியாபாரத்திலையும் பெருசாக பிரச்சனைகள் இல்லை அப்படின்னாலும் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் எதிரிகளால் வர வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உறவுகளை நம்பி எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்ல வேண்டாங்க. அவர்கள் சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நம்பிக்கையானவர்களை சந்தேகமும் படாதீங்க. குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள புரிதல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே சமயம் இந்த காலம் ஓரளவுக்கு இனிமையான ஒரு காலமாக இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். பல நாள் பிரிந்த நண்பர்கள் அப்படி இல்லைனா மனதிற்கு பிடித்த நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பழைய நினைவு ஞாபகப்படுத்தக்கூடிய அளவுக்கு சில சம்பவங்களும் நடைபெறலாம். வேலையிலையும் வியாபாரத்திலையும் பெருசாக பிரச்சனை கிடையாது. தங்களுடைய கடமைகளை சரியா செய்து கொள்ளுங்க. நேரத்தை எக்காரணத்தை கொண்டு வீணடிக்காதீங்க. அதே மாதிரி சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாய் இருக்க வேண்டுங்க. இந்த காலம் மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தங்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்வீங்க. மனதிற்கு பிடிக்காத விஷயங்களை செய்ய மாட்டீங்க. நேர் வழியில் நடந்து கொள்வீங்க. இதனால் சில எதிர்ப்புகள் உண்டாகலாம். எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தைரியமும் தங்களிடத்துல இருக்கும். பிரச்சனைகள் கிடையாது. இருந்தாலும் சொந்த பந்தங்களோடு சின்ன சின்ன வாக்குவாதம் விலகும். பணத்தடை நீங்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாகவே அமையப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம். தங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய பட்சத்தில் வேலையில் வியாபாரத்தில் நல்ல நல்ல மாற்றங்களை எதிர்கொள்வீங்க. அதே சமயம் தொழிலையும் வியாபாரத்திலையும் பெரிய பெரிய பிரச்சனைகளை கூட நீங்கள் நிதானமாக கையாள்வதன் மூலமாக சுலபமாக தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வீங்க. இதன் காரணமாக ஒரு வித மன நிம்மதி கிடைக்கப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக விலகும்.
விலகும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். பெண்கள் குடும்ப நலனில் அதிக அக்கறை காட்டுவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து வண்டி வாகனம் ஓட்டுறீங்க அப்படின்னா வண்டி வாகனம் ஓட்டும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க. இந்த நேரத்தில் வந்து சில பல விஷயத்தில் வந்து நம்பிக்கையோடு செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து போராடி ஜெயிக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க. கஷ்டம் வந்துவிட்டதே என்பதற்காக உடைந்து உட்காரவும் மாட்டீங்க. மனசுடைந்து அடுத்த நிமிடமே தைரியத்தை வர வைத்துக் கொள்வீங்க. இதனால் பல இழப்புகளில் இருந்து நீங்கள் தப்பி வருவீங்க அப்படின்னும் சொல்லலாம். பிரச்சனைகள் வரும், போராடுவீங்க. ஆனால் கடைசியில் வெற்றியும் தங்களுக்கே. இறைவன் மீது வாரத்தை போட்டு தொடர்ந்து தங்களுடைய சவால்களை எதிர்கொள்ளுங்க. கண்டிப்பாக நல்லது தங்களுக்கு நடக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சிந்தனை அதிகமாகவே இருக்கும். நடந்து முடிந்த பழைய விஷயங்களை யோசித்து எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க. அதனால சிந்திப்பதற்காக தனியாக நேரத்தை ஒதுக்கி வைத்து விடுங்க. வேலை நேரத்திலையும் வியாபார நேரத்திலையும் மனதை போட்டு குழப்பிக்கொள்ள கூடாது. நாம உழைத்தாதான் நமக்கு சோறு, நாம நன்றாக இருந்தாதான் நம்மளுடைய குடும்பத்திற்கு நல்லது அப்படின்னு எண்ணி வேலையில் ஆர்வத்தை காட்டுனீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். தேவையில்லாத விஷயங்களை சிந்திக்கும் போது நேரம் வீணாகும். வேலையிலையும் வியாபாரத்திலையும் குழப்பம் வந்துவிடும். பார்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களில் அதிரடியான முடிவுகளை எடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். சில பல நேரங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து தங்களுக்கு இழுபறியாகவும் கால தாமதம் ஆனாலும் கூட ஓரளவுக்கு அதில் இருந்து வெற்றி வாகை சூடக்கூடிய வகையில் இருக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாங்க. இருந்தாலும் வேலையில் இருந்து வந்த சிக்கல்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடும் அப்படின்னும் சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற மன சஞ்சலங்களில் இருந்தும் விடுபடுவீங்க. எதிரி தொல்லைகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுவீங்க. நீண்ட நாட்களாக பிரச்சனை தந்து வந்த விஷயங்களை பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வருவீங்க. வேலையில் அதிக அக்கறை காட்ட வேண்டும். நேரத்தை வீணடிக்க கூடாது. நிதானம் தேவை. வாடிக்கையாளரையோ அல்லது பார்ட்னரையோ பகைத்து கொள்ள வேண்டாம். மனைவி வழி சொந்தத்தோடு கவனமா பேச பாருங்க. கொஞ்சம் பொறுமை தேவைங்க. கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொஞ்சம் வந்து உஷாரா வந்து கையாள்வது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பெரும் அளவில் வந்து தங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக தாங்க இருக்கணும். பிரச்சனை செய்து வந்த மேலதிகாரிகள் உறவினர்கள் எல்லாமே தங்களை சரியாக புரிந்து கொள்ள மாட்டாங்க. இருந்தாலும் அவர்களிடத்துல கொஞ்சம் உஷாராக பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அவர்களிடத்துல நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு தங்களை புரிந்து கொள்ளணும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு அவங்களிடத்துல தற்சமயத்திற்கு வேண்டாம். உங்கள் வேலையை நீங்கள் தற்சமயத்திற்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே பெரும்பாலான பிரச்சனைகளை வந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் தேவையில்லாத வீண்படி சுமக்கவும் நேரிடும் அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் வந்து உஷாராக இருக்க பாருங்க. அது மட்டும் இல்லாமல் வேலைக்கான முன்னேற்றம், தொழில் விரிவு, கடன் சுமை குறையிறது போன்ற பல நன்மைகள் உண்டாக வாய்க்கப்பெறுவீங்க அப்படின்னு சொன்னாலும் கடந்த காலகட்டத்தை போலவே இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு பலன்கள் எதிர்பார்க்கப்பட்டாலும் தடைப்பட்ட காரியங்கள் தற்போது வந்து நிறைவேறதுல கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கப்பெறுதுங்க. ஒரு புறம் மன நிம்மதி அதிகரிக்கலாம். உற்சாகம், ஆற்றல் உயர்ந்து வேலைகளை விரைவாக முடிக்க செய்வீங்க அப்படின்னும் சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் வந்து சில பல எதிர்வினைகள் வந்து உருவாக செய்யும் அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் வந்து நல்ல பலன்களை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் மனக்கவலை சற்று மற்றொரு புறம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. ஓரளவுக்கு எல்லா வகையிலையுமே சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. இருப்பினும் சற்று கூடுதலாக எதிலையுமே கவனத்தை செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சில நேரங்களில் திடீர் செலவு அதிகரிக்க செய்யலாம். திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் வந்து தடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் அப்படின்ற தன்னம்பிக்கை
தன்னம்பிக்கை ஏற்படுங்க. இருந்தாலும் கடின உழைப்பின் அடிப்படையில் தான் உங்களுக்கு சில பல விஷயங்கள் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரக்குகளை நீங்கள் வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும். நல்ல பெயர் கிடைக்கப்பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம். சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுறதன் மூலமா இடைவெளி குறையும். பிள்ளைகளுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டியும் இருக்குங்க. அதே மாதிரி பெண்களுக்கு எதுலேயுமே கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. எதிர்பாராத பயணத்தில் தடங்கள் உண்டாகும். அதனால் கொஞ்சம் பயணங்களின் போது கவனமாக இருக்கிறது அவசியங்க. தொழில் தொடர்பாக வீண் அலைச்சலும் இருக்கத்தான் செய்யும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள். நல்ல ஒப்பந்தத்தை படித்து பார்த்துட்டு அது ஒரு முறைக்கு பல முறை ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் கையெழுத்து போடுறது நல்லது. அதே மாதிரி இந்த நேரத்தில் சக பணியாளர்களோ இல்லை அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடத்துலையோ கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். கோபத்தை குறைச்சி தன்மையாக பேசுறதுனால காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க. எதிர்பாராத செலவினங்கள் அதிகரிக்க செய்யும். அதே மாதிரி தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எல்லா வகையிலையும் ஓரளவுக்கு நன்மை உண்டானாலும் ஒரு சில விஷயங்களில் காலதாமதம், சிக்கல், கோபம் அதிகரிக்கிறது, டென்ஷன் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம்.